குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம இம்பல்ஸ் கணத்தாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் a very large force acts on an object for a very short duration, then the force is called impulsive force or impulseன்னு சொல்கிறாங்க. மிக அதிகமான விசை மிக குறுகிய நேரத்தில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டதுன்னா அந்த விசையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கணத்தாக்கு விசை அல்லது கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விசை கொடுக்குறோம் இல்லையா, அந்த விசைங்கிறதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம் எஃப் அப்படின்னு சொல்லி. மிக குறுகிய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலம் அப்படிங்கிறது டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். மிக குறுகிய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெல்டா டி அப்படின்னு நம்ம கருதலாம். ஸோ இப்போ இது வந்து நியூட்டன் விதியினுடைய அடிப்படையில், ரெண்டாம் விதியின் அடிப்படையில் நடைபெறதுனால இதுக்கு சமன்பாடாக எஃப் இன்ட்டு டெல்டா டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். இஃப் எ ஃபோர்ஸ் F acts on the object in a very short interval of time delta t from Newton's second law in magnitude form. So F into dt is equal to dp. So அந்த F into dt into is equal to dpங்கிறதுல இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் மேலே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விசையை செலுத்துகிறோம். அதுதான் வந்து கணத்தாக்கு விசைங்கிறது. நீங்கள் ஈஸியாக இப்படி நினைவு வச்சுக்கலாம். அப்போ அந்த செலுத்தக்கூடிய அந்த விசைங்கிறத எஃப்னு எடுத்துக்கலாம். அந்த செலுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும் இல்லையா, அந்த டைமை தான் நான் என்ன சொல்கிறேன்னா டிஐ அப்படிங்கிறது தொடக்க நேரம் இனிஷியல்னும், இறுதி நேரம் ஃபைனல் டைம் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து எஃப் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுறோம். டிஐ அண்ட் டிஎஃப். இனிஷியல் டைம் அப்படிங்கிறது டிஐ, ஃபைனல் டைம் அப்படிங்கிறது டிஎஃப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தொடக்க நேரம், இறுதி நேரம். ஸோ அதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வெரி சிம்பிள் ஒன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. டிபி இன்டகிரல் ஐ டு எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஐ டு டிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எஃப் இன்டு டிடிக்கு. இப்போது ஃபஸ்ட் இது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டகிரல் அப்படின்னு சொல்லும் பொழுது டிபி அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா பி அப்படின்னு மாறும். இப்போ இதில் நான் ஐ டு எஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுனால அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படின்னா ஐ இங்கே கீழே வரும், எஃப்ங்கிறது வரும். ஸோ மேலே இருக்கிறதா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி போடும்போது பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்னு வரும் நம்மளுக்கு. சரியா? இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு ஈக்குவேஷன். அடுத்ததாக உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் டி டு டிஎஃப் டு டிஐ அப்படிங்கிறது டெல்டா டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த சமன்பாட்டில் இன்டகிரல் ஆஃப் டிஐ டு டிஎஃப் எஃப் இன்ட்டு டிடியில் எஃப்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ எஃப் வெளில எடுத்துடலாம். டிடிக்கு மட்டும் நீங்கள் போடும்போது இங்கே நம்ம ஏற்கனவே போட்டது மாதிரி டிடிக்கு நம்ம இன்டகிரல் பார்த்தோம் அப்படின்னா டீன்னு வரும். ஸோ டி இன்டகிரல் டி ஐ டு டிஎஃப் அப்படிங்கிறது வரும்போது இங்கே டிஐன்னு வரும், இங்கே ஐன்னு வரும், இங்கே டிஎஃப்னு வரும். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டிஎஃப் மைனஸ் டிஐ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டெல்டா டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எஃப் இன்ட்டு டெல்டா டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. இதுதான் வந்து இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிறதுல மேலும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா J is always equal to F into delta T அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம் டிஐ, ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம் டிஎஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஜேங்கிறத வந்து நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா ஸோ J is always equal to F into delta T அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இம்பல்ஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் என்எஸ் நியூட்டன் செகண்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இம்பல்ஸுங்கிறதும் இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவோட எழுத தெரியணும். இம்பல்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலாவோட எழுதுறது தான் பெஸ்ட் ஒன் எப்போ கேட்டாலும். ஸோ அந்த ஃபார்முலாங்கிறது எஃப் இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டிபி. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஸோ பொருளினுடைய ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ நோன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எஃப் ஆவரேஜ் அப்படிங்கிறது டெல்டா பி பை டெல்டா டி. ஸோ நோன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் மோர் நியூட்டன்ஸ் 5000 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கிது நம்மளுக்கு. இது வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸை அகைன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 150/10 போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 15 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கிது. இங்கே ஆவரேஜ் ஃபோர்ஸ் டெல்டா பி பை டெல்டா டியில் 150/0.03 2 டைம் இன்டர்வல் இருந்தது இல்லையா? இது ஃபஸ்ட் டைம் இன்டர்வல், இது செகண்ட் டைம் இன்டர்வல். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ சராசரி விசை அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியது. ஒன்றுத்துக்கு வந்து 5000 நியூட்டன், இன்னொன்று 15 நியூட்டன் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு நேர்வுகளில் இருந்தும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணத்தாக்கு விசை எப்படி இருக்குது? சமமாக இருக்குது ஏறக்குறைய. ஆனால் பொருளின் மீது செயல்படக்கூடிய சராசரி விசை அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த உராய்வு அப்படிங்கிறதுல ஃப்ரிக்ஷன், உராய்வு அப்படிங்கிறது இல்லைன்னா டெய்லி லைஃப் நம்மளுக்கு வந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் குறிப்பிட்ட அளவு உராய்வு அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா அதாவது அந்த பொசிஷனில் நம்மளால் வைக்க முடியுது. அப்படி இல்லைன்னா அந்த உராய்வுங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எல்லா பொருட்களும் மூமெண்ட்ஸ்லேயே இருக்கிறதா இருக்கும். ஸோ the force is called the frictional force, which always opposes the relative motion between an object and the surface where it is placed. If the force applied is increased, the object moves after a certain limit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உராய்வு அப்படின்னு சொல்லும்பொழுது, உராய்வு விசை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பொருள் வந்து நகராமல் இருக்குது, ஒரு மேசையில் வச்சுருக்கோம் நகராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த பொருள் மேலே குறிப்பிட்ட அளவு உராய்வு விசை அப்படிங்கிறது செயல்படுது. இப்போ இந்த செயல்படக்கூடிய அந்த விசைக்கு எதிர் விசையாக செயல்படுறது தான் என்னென்னா உராய்வு விசை. இப்போது ஒரு டேபிள் மேலே ஒரு புக் வச்சுருக்கேன், அந்த புக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய விசை அப்படிங்கிறது அந்த பொருளை நகராமல் செஞ்சுருக்கு, அதுதான். ஸோ ஒரு பொருள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பரப்பு இதையெல்லாம் சார்ந்து தான் வந்து அந்த உராய்வு விசை அப்படிங்கிறது அமையுது. இதை வந்து சார்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது சார்பியக்கம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ சார்பியக்கம் அப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது when a force parallel to the surface is applied on the object, the force tries to move the object with respect to the surface. This relative motion is opposed by the surface by exerting a frictional force of an object in a direction opposite to applied force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த உராய்வு விசை அப்படிங்கிறதுல சார்பு இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுது இல்லையா? அந்த சார்பு இயக்கம்ங்கிறது என்ன? ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கோம், தளத்திற்கு இணையாக வந்து ஒரு விசை அந்த பொருளின் மீது செலுத்தணும்னா அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்க தளம் அதை பொறுத்து இயங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்போது இந்த சார்பு இயக்கத்தை எதிர்க்க வகையில் அந்த பொருள் என்ன பண்ணுது? அந்த வைக்கப்பட்டிருக்க பரப்பு எதிர் திசையில் செயல்படும் பொழுது அங்கே உராய்வு விசை அப்படிங்கிறது அது செலுத்தும். அப்போது அந்த உராய்வு விசை அப்படிங்கிறது அந்த பரப்புக்கு இணையான அந்த பொருளின் மீது செயல்படும். அதனால் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஓய்வு நிலை உராய்வு, இயக்க நிலை உராய்வு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது எஃப்எஸ் வெக்டர், தட் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது is the force which opposes the initiation of motion of an object on the surface. When the object is at rest on the surface, only two forces act on it. They are the downward gravitational force and upward normal force அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this resultant force உங்களுக்கு தெரியும் அங்கே எப்படி இருக்கும், 0. As a result the object is at rest. அதை வந்து உங்களுக்கு 3.23 டயக்ராமில் காண்பிச்சிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருள் ஓய்வு நிலையிலேயே இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? தொடர்ந்து முயற்சி செய்யும். காரணம் என்னென்னா கீழ்நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையும் மேல் நோக்கி செயல்படக்கூடிய செங்குத்து விசை
இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும்போது இந்த ரெண்டு விசையினுடைய தொகுப்பயன் என்ன ஆகுதுன்னா சுழியாயிடுது. ஸோ அந்த பொருள் என்ன ஆகுது, இதனால் ஓய்வு நிலையில் இருக்குது. அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய படம் அப்படிங்கிறது தான் 3.23 உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த உராய்வு விசை அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓய்வு நிலை உராய்வு விசை அப்படிங்கிறத சுழிங்கிறது தான் அங்கே 0 is less than or equal to Fs is less than or equal to μs into n அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் தென் if the object at the rest is no external force is applied on the object, the static friction acting on the object is 0. ஸோ Fs அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0வாகத்தான் இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து நான் என்ன பண்ணல, எந்த ஒரு ஃபோர்ஸும் செலுத்தலை. அதனால் அது எப்படி இருக்கும், அது ஓய்வு நிலையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியர் டு மூவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ M1 நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். ஆனால் நான் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா அந்த பொருள், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும். அந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்குது. செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஹார்டர் டு மூவ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸியர் கிடையாது, நகர்த்துறது கொஞ்சம் கடினம். காரணம் என்னென்னா M1க்கு மேலேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க M2. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் ஈஸியாக என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் மூவ் பண்ணுறது ஆப்போசிட், நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறது ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ரெட் ஆரோ மார்க்கும் பிளாக் ஆரோ மார்க்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு உராய்வுங்கிறது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.17 அப்படிங்கிறதுல அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு தளம், அந்த தளத்தில் அந்த பொருளை நகர்த்துவதற்கு எவ்வளோ விசையை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை த ஃபார்முலா n is equal to mg, Fs maximum is equal to μs into n is always equal to μs into n-க்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், mg அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நான் வேல்யூஸ் எல்லாம் எதுவோ அதெல்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.8 into 2 into 9.8 g வேல்யூ, m வேல்யூ, μs வேல்யூ. ஸோ நான் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 15.68 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது வந்து அந்த பொருளில் பரப்பின் மீது நகர்த்துவதற்கு செலுத்த வேண்டிய புறவிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெரும ஓய்வு நிலை உராய்வு விசையை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ த F எக்ஸ்டர்னல் இஸ் கிரேட்டர் தேன் 15.68 நியூட்டன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3.17. 3.18 அது ரிலேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான், சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இது 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துருங்க நடத்தும் போதே. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் உராய்வு விசையை கேட்டிருக்காங்க. ஸோ உராய்வு விசை அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய எண் மதிப்புகளுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Fs is equal to Fs is equal to F external. ஸோ Fs is always equal to 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உராய்வு விசையின் திசை வெளிப்புற விசையின் திசைக்கு F எக்ஸ்டர்னல் எதிர் திசையில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிட்டால் போதும். அதுதான் வந்து 3.18. 3.19 அது ரிலேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா 7 கிலோகிராம் நிறையுடைய M1 என்ற பொருள் நகருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நகரலைன்னா M2 நிறையினுடைய எந்த மதிப்பிற்கு M1 நிறை நகர தொடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நான் வாசிட்டு இருந்த டைமாக நான் படிக்கலை. ஸோ அந்த பொருளினுடைய நிறை அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறை அப்படிங்கிறத சொல்லும்பொழுது அதனுடைய கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஒரு படமாக நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, முதல்ல எதிர்க்குரிய ஒய்ஹெச் திசையில் Q
கீழ்நோக்கி செயல்படக்கூடிய விசை M1 G அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. செங்குத்து திசை அப்படிங்கிறது நியூட்டனில் குறிப்பிட்டிருக்காங்க. டவுன்வர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து M1G, அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் வந்து N. ஸோ M2 நிறையினால் நேர்குறி எக்ஸச்சு திசை அப்படின்னு சொல்லும்போது டென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது M2, அது வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. எதிர்குறி எக்ஸச்சு திசையில் உராய்வு விசை அப்படிங்கிறது செயல்படுது. சரி, இந்த டயக்ராமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம். ஸோ இது வந்து தளத்தில் கிடைத்தளத்தில் செயல்படக்கூடியது. இங்கே கீழே M1 M2G அப்படிங்கிறது வந்து பர்பண்டிகுலராக கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதில் செயல்படக்கூடிய அந்த விசைகள் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அழகாக காண்பிச்சிருக்காங்க. M1G அண்ட் தென் டென்ஷன் T, F வந்து ஃபோர்ஸு M1, N இஸ் ஈக்குவல் டு M1G அப்படிங்கிறது. ஸோ இந்த பேஸஸில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிற பேஸஸில் நம்ம அதாவது FS ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் அதில் நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா μSN அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ μS M1 into G அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா. ஸோ நான் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோன்னா 61.74 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ T பிகம்ஸ் M2Gயாக இருக்கும்போது M2னுடைய வேல்யூ 5, G வேல்யூ உனக்கு தெரியும் 9.8, ஸோ 49 நியூட்டன். ஸோ T இஸ் லெஸ் தேன் FS மேக்ஸ் அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கு. ஸோ M1 பரப்பின் மீது இது நகராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, சொல்லியாச்சு. ஸோ இந்த பேஸஸில் will not move, M1 will not move சொல்லியாச்சு. ஸோ to move the mass M1, T is greater than Fs maximum where T is equal to M2G அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ M2 is equal to μS into M1G by G is always equal to μS into M1. So M2 becomes 0.9 into 7, so this is also equal to 6.3 kilogram. ஸோ இதுதான் வந்து அந்த சம்மோட ஃபைனல் ரிசல்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் அப்படின்னு நம்ம போகும்போது டேப்லெட் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் காலத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இயக்க உராய்வு நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்பில் இதோட முடிச்சுக்கலாம். நடத்தினதை ரீகால் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், படித்து பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள்.